ஒன்றாக காண்பதே காட்சி புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரன். அது எவ்வளவு பெரிய வார்த்தை இது! புலன்களை வெல்வது சின்ன விஷயம் இல்லை. அது தலைவன் ஆசி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது வழியே தான் செல்ல வேண்டிய இருக்குன்னா. பொறிபுலன் அடங்கிய காலே பரிபூர்ண பொருள் வாய்க்கும் அப்பாலே அறிஞர் அறியாது போலே என்பார் மஸ்தான் சாஹிப். பொறிபுலன் அடங்கிய காலே பரிபூர்ண பொருள் வாய்க்கும் அப்பால் என்பார். அப்போ ஐம்புலனை வென்றாந்தன் வீரமே வீரம். யார் ஆசி இருக்க வேண்டும்? பொறிபுலன் வழியே செல்கின்றவன் நிச்சயமா கடவுள் அடைய முடியாது. அப்ப இல்லறத்தானுக்கு இல்லறத்தான் யாரா இருந்தாலும் சரி, இல்லறத்தானன் தலைவன் ஆசி இருந்தால்தான் பொறிபுலனை வெல்ல முடியும். பொறிபுலனை வெல்வதற்கு காரணம், சரி பொறிபுலன் அடக்கிறோம், எந்த உறவும் தேவையில்லை, மனைவி உறவு தேவையில்லை, மக்கள் உறவு தேவையில்லை, வியாபாரம் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவை இருக்கிறோம். எதுக்கு காரணம்? எதுக்காக இந்த பொறிபுலனை அடக்க வேண்டும்னா பொருள் அறிய வேண்டும். பொருள் அறிந்தவன் பொறிபுலன் அடக்க வேண்டும். இப்ப கடவுள் ஆசி பெற வேண்டும். இப்ப கடவுள் ஆசி பெற வேண்டுகின்றவன் புலன் வழியே போகக்கூடாது. மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட புலன் வழியை செல்கின்றவன் நிச்சயமா கடலை அடைய முடியாது. புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரன்னா அதுதான் சிறந்த வீரம். அது சாதாரண விஷயம் இல்லை. அது தலைவன் ஆசி இருக்க வேண்டும். அப்போ பொறிபுலனை வெல்லுவதற்கு வேண்டும். இல்லறத்தானுக்கு அந்த வாய்ப்பு வேண்டும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஆசானை கேட்க வேண்டும். பொறிபுலன் வழியே செல்லுகின்றேன் நான், பொறிபுலன் வழியே செல்வதை தடுத்து உன்னுடைய திருவடியை பற்றுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? தினமும் உருகி தியானம் செய்ய ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, கத்தீசா, நந்தீசா, திருமல தேவா, பட்னாதா சொல்ல சொல்ல அவர் என்ன செய்வார்கள்? பக்குவம் வந்தது இவனுக்கு. பக்தி செலுத்த செலுத்த பக்குவம் வரும். அப்ப பக்குவம் வந்த இருப்பார் என்ன செய்வார்கள்? சரி, நியாயமானதுதான், சரி இவனுக்கு அருள் செய்வேன் என்று நினைப்பார்கள். அப்போ ஆசான் ஞானபண்டிதன் மனம் இறங்கி வருவார். இவன் அருள் செய்தால் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டான். வாசி வசப்பட்ட மக்கள் பெண்ணுறவு கொண்டால் நிச்சயமாக செத்தே போயிடுவான். அதான் அது கடைசி. வாசி வசப்பட்டவன் இடைகளையும் பெண்களையும் சேர்த்து புறம் வைத்து ஒடுக்கி விட்டான் என்றால் பிறகு பெண்ணுறவு கொள்கின்றவன் நிச்சயமாக நசிந்து நாசமாக போயிடுவான். ஆக ஐம்புலன் வென்றான் வென்ற ஒன்றாக காண்பதே காட்சி புலனைந்து வென்றாந்தன் வீரமே வீரன்னா. ஆக அந்த மாதிரி வாசி வசப்பட்ட மக்கள் தலைவன் ஆசி பெற்று மன ஆட்சி எல்லா ஞானிகளும் மனம் இறங்கி வந்து ஆசா ஞானப்படியன் உணர்வோடும் உணர்ச்சியோடு சார்ந்திருந்து புறம் வைத்து ஒடுங்கி விடுவான். தங்கிட்டால் நிச்சயமாக அவனுக்கு மரணமில்லை. அந்த மரணமில்லா பெருவாள் பெறுவதற்கு இதான் நம்ம இந்த பாராயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப அது போன்றவர் அப்ப பொறிபுலனை வெல்லுவதற்கு நோக்கம் அதான் வீரம் சொல்வான். இந்த வீரம் எப்படி வந்தது? வீரம் பொருந்தியவர் அருந்தமிழ் செய்த ஞானிகள் திருவடியை பற்றினால் அன்றி ஒருவனுக்கு இந்த ஆற்றல் வராது. வீரம் வெல்லுகின்ற வீரம் எதையும் வெல்லலாம், ஆனா சாவை வெல்லணுமே. என்னத்தை கெட்டனை யமவாதிக்கு நான் வல்லு அகத்தியர், நீ என்னடா படிச்சு என்னடா செய்ய போற? சாவு ஒருமடா, அது வெல்ல உன்னால் முடியுமா? புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே. புலன் பொறிபுலனை வெல்ல வேண்டும்.